அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் இரு விதமாக காட்சி தரும் அதிசய பைரவர் ஸ்தலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வழிபட தயாரா? நாம வழிபட போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம பண்ணிட்டு பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அருள்மிகு சுகந்தவனேஸ்வரர் கோவில். சொந்தங்களே, கோவில்கள்ல பல அதிசய நிகழ்வுகள் எப்பொழுதுமே நிகழ்ந்துகிட்டுதான் இருக்கு. ஆனா அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு அதிசய கோவிலை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சிவகங்கை மாவட்டம் பெரிச்சி கோவில் அப்படின்ற இடத்துல உள்ள அருள்மிகு சுகந்தவனேஸ்வரர் கோவில்ல நடைபெறக்கூடிய அற்புதங்கள் எல்லாரையுமே வியக்க வைக்கக்கூடியதா இருக்கு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா சுமார் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில். இந்த கோவிலின் மூலவரான சுகந்தவனேஸ்வரர் மிகவும் அழகாக காட்சி தராரு. இங்குள்ள பைரவர் 8 கைகளிலும் ஆயுதம் ஏந்தி கபால மாலை அணிஞ்சிருக்கிறாரு. இந்த கோவில்ல உள்ள இரட்டை முக பைரவர் மேற்கு நோக்கியபடி மிகவும் கம்பீரமா காட்சி தராரு. போகர் அப்படின்ற சித்தர் நவபாஷாணத்துல உள்ள விஷத்தன்மையை நீக்கி பழனி முருகன் சிலையை உருவாக்கினார் அப்படின்ற வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போகர் தான் இந்த இரட்டை முக பைரவரையும் விஷத்தன்மையை நீக்காம நவபாஷாணத்தால வடிச்சிருக்காரு. பழனி முருகனின் சிலையை வடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைரவர் சிலை உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல உள்ள பைரவருக்கு தீபாராதனை காட்டும் போது முன்புறம் பைரவர் போலவும் பின்புறம் பழனி முருகன் போலவும் காட்சியளிக்கிறதா சொல்றாங்க. இந்த பைரவரின் சிலை அதிக சக்தியுடைய நவ பாஷாணத்தால ஆனதான். இதன் விஷத்தன்மையை தாங்கக்கூடிய வலிமை மனிதர்களுக்கு இருக்காது அப்படின்றதுனால பைரவருக்கு அணிவிக்கப்படுற வடைமாலை மற்றும் தீர்த்தம் இது எல்லாத்தையுமே பிரசாதமா கொடுக்கறது இல்ல. பைரவருக்கு சாட்சிய வடைமாலையை சன்னதிக்கு மேலே போட்டுறாங்க. இந்த தலத்துல அதிசயமாக இதை பறவைகளும் சாப்பிடுறதில்லைன்னு சொல்லப்படுது. பைரவருக்கு அபிஷேகம் செய்யப்படுற அபிஷேக தீர்த்தமானது பக்தர்கள் தொட முடியாதபடி கோவிலுக்கு வெளியே விழும்படி அமைக்கப்பட்டிருக்கு. என்ன சொந்தங்களே, இரு விதமாக காட்சி தரக்கூடிய அதிசய பைரவர் ஸ்தலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் இந்த கோயில போய் நான் பாக்கணுங்க ஆசையா இருக்குங்க, அப்படி என்ன இந்த கோவில ஸ்பெஷல் நீங்க சொன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு நான் போய் நேர்ல போய் பாக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அப்படி உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுறது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். சொந்தங்களே, நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக பொழுது வரை நன்றி, வணக்கம்.